Good morning, viewers. This is your ARG's next step. Just I am happy to share my experiences in learning English language. English language is very essential in various fields today. There are so many applications, books, and technologies to learn this foreign language. Even then, it is a fruit that could not be reached by students of village, rural, government, Tamil medium people. So I tried my best to give them. What is the specialty of this program is, I am going to explain it in Tamil also. It is through Tamil way I am going to teach English. நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஏஆர்ஜியின் அடுத்த முயற்சி. இது என்னன்னு பார்த்தா எளிய ஆங்கில அடிப்படையை வந்து கற்றுத்தரப்போம். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆங்கிலம் என்பது எல்லா துறைகளிலும் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இதை கற்பதற்கு இன்று பல தொழில்நுட்பங்கள், புத்தகங்கள், மீடியாக்கள் இருக்கு. இருந்தால் கூட இது இன்னமும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வழி மாணவர்களுக்கு எட்டக்கனியாகவே இருக்கிறது. அதனால் இங்கு நான் கற்றுக்கொண்ட அந்த ஆங்கிலத்தை எளிய வழியில், தமிழ் வழியில் வழங்க இருக்கிறேன். இதை கேட்டு பயன்பெறுவோம். Let us begin with a word. முதல்ல சொல் என்பதிலிருந்து ஆரம்பிக்க போறோம். What is a word? சொல் என்றால் என்ன? இதுக்கு a single or group of letters which gives meaning is a word. Example: pen, ball, talk. இதெல்லாம் நம்ம வந்து வேர்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். தமிழ்ல இதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாக்க, ஓர் எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து முழுவதுமான பொருள் தருமையும் அதை நம்ம சொல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் பென், பால், டாக் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதையே நம்ம இடம் மாத்தி போட்டோம் அப்படின்னா அது நமக்கு இப்ப EPN இப்படி போட்டோம்னா நமக்கு இது என்னன்னே வார்த்தை மீனிங் வராது. அதனால இதை நம்ம வந்து சொல்லல சேர்க்க முடியாது. அப்ப வாட் இஸ் எ வேர்ட் அப்படின்னா இதுதான் வந்து வேர்டு சேரும். இப்ப நெக்ஸ்ட் வேர்டுக்கு அடுத்தது சென்டென்ஸ். SEN சென்டென்ஸ். சென்டென்ஸ் அப்படின்னா வாக்கியம். What is a sentence? A sentence is a group of words which gives complete meaning. Is a sentence. A sentence is a group of words which gives complete meaning. Is a sentence. இப்ப இதுக்கு நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றிணைந்து ஒரு முழு பொருளை தருமாயின் அதை நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, I am your teacher. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நம்ம. I am your teacher அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர். இப்ப இது வந்து சென்டென்ஸ் ரைட். இப்ப இதையே பாருங்களேன், நம்ம வேற மாதிரி மாத்தி போடணும்னு வச்சுக்கேன். am, a, I, teacher. இப்படி இடத்தை மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா, am, a, I, teacher இப்படி கொடுத்துட்டோம்னா இது வந்து நமக்கு முழு பொருளை உணர்த்தாது. அதனால இதை நம்ம சென்டென்ஸ்ல சேர்க்க முடியாது. அப்ப சென்டென்ஸ் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கணும். அந்த சொற்கள் ஒரு வரிசை முறையில் அமைந்து
முழுமையான பொருளை தரணும். அப்படி தந்ததுனால அதுக்கு பேர் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்த மாதிரி வந்தோம்னா இது நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 Ram goes to school. இது ஒரு சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா ராமு பள்ளி செல்கிறான் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். இப்ப இதுவே நம்ம ஆர்டரை மாத்தி போட்டோம்னு வச்சுங்களேன், to goes school ராம் இப்படி போட்டோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஒழுங்கான மீனிங்கே வராது. to goes to school ராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒழுங்கான மீனிங் வராது. So it is not a sentence. If a sentence, when we call it a sentence, it will be a group of words which gives complete meaning. Then only it is a sentence. Otherwise, it is not a sentence. Okay. Next, we are going to see parts of a sentence. Next, we are going to see about the parts of a sentence. Parts of a sentence. இப்போ parts of a sentence அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முக்கியமா ரெண்டு பார்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். First one is subject. Second one is predicate. இப்ப இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பேரு எழுவாய். இந்த பிரிடிகேட் அப்படின்னா இது பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுல எது சப்ஜெக்ட் எது பிரிடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். You know it is a sentence because already I have told you more than a word gives a complete meaning. It is a sentence. Like here, he plays cricket. It is gives a complete meaning. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படிங்கறதால இது நம்ம சென்டென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இதுல எது நமக்கு சப்ஜெக்ட் எது பிரிடிகேட் பார்க்க போறோம். இப்படி இது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய இது சப்ஜெக்ட். மீதி இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே பிரிடிகேட். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சப்ஜெக்ட் அண்ட் பிரிடிகேட். அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த நவுன். இப்ப எது எதுலாம் சப்ஜெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க noun, pronoun, இந்த ரெண்டும் தான் ஒரு வாக்கியத்தினுடைய சப்ஜெக்டாக இருக்கும். இன்னொன்னு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு வாக்கியத்துல எதை பற்றி அல்லது யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அதுதான் அந்த வாக்கியத்தினுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப he plays cricket அப்படின்ற இந்த சென்டென்ஸ்ல நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்க he அவனை பற்றி பேசுகிறோம். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி பேசுறதால இது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல ஹீங்கிறது நமக்கு ப்ரோனவுன்ல வரும். ஹீங்கிறது ப்ரோனவுன். இதுல நவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பேர் ராம், ரவி இப்படி ஏதாவது ஒரு பேர் வந்ததுனாக்க இது நவுன்ல வந்துடும். இப்ப நவுன், ப்ரோனவுன் இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம். Word அப்படின்னா என்னன்னாக்க a single letter or group of letters which gives meaning, it is a word அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தோ ஒன்று கோடி பொருள் தருமாயின் அது வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். a sentenceனா என்னன்னா group of words which gives a complete meaning, it is a sentence அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்திருந்து பொருள் தருமாயின் அது வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
பார்ட்ஸ் ஆஃப் a சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தினுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பகுதிகள் என்னன்னா சப்ஜெக்ட், பிரிடிகேட்னு பார்த்தோம். சப்ஜெக்ட்னா எழுவாய், பிரிடிகேட்னா பயனிலை. அடுத்தது சப்ஜெக்ட் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம். இதுல இந்த வாக்கியத்துல எதை பற்றி அல்லது யாரை பற்றி நாம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த சப்ஜெக்டா இருக்கிறது எது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நவுன், ப்ரோனவுன் தான் இந்த சப்ஜெக்ட்ல வரும். இன்னொன்னு, இந்த சென்டென்ஸ் சொல்லக்குள்ள கம், சிட், டூ இப்படிலாம் சொல்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சென்டென்ஸ் தான் நமக்கு. ஆனா நான் இங்க என்ன சொன்னீங்க சார், மோர் தென் எ வேர்ட் அப்படின்னு சொன்னீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இது வந்து நீங்க சென்டென்ஸ் மாதிரியே சொல்றீங்களா? ஏன் சார் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ஆர்டர், முன்னாடி இருக்கவங்கள பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிங்குள்ள இது எல்லாத்துக்குமே முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா யூன்ற சப்ஜெக்ட் இருக்கிறதா அர்த்தம். நீ உட்கார், நீ எழு, நீ படி அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் நமக்கு மறைஞ்சிருக்கு. அப்ப யூ கம், நீ வா, யூ சிட், நீ உட்கார், யூ டூ, நீ செய் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுவும் வந்து ஒரு பொருள் தந்துருது, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்துருது. அதனால இதையும் நம்ம இந்த மாதிரி வரக்குள்ள சென்டென்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நம்மளுடைய அடுத்த பதிவுல வேற என்ன அடுத்து பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம்.